ஸ்ரீ குருப்பியோ நமக. ராதே கிருஷ்ணா சேனல் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம தினம் ஒரு அபிராமி அந்தாதி பாடல் போடுற வரிசையில் இந்த வீடியோவில் 82வது பாடலை போட போகிறோம். இந்த 82வது பாடலை நாம் பாடினா என்ன பயன் கிடைக்கும்னு, மனம் ஒருமைப்பட. நமக்கு மனம் எப்போவுமே அங்கே இங்கே அலைப்பாயும் இல்லையா, அது அன்னையின் அருளால் ஒருமைப்படுறதுக்கு நம்ம நிச்சயம் கட்டாயம் இந்த 82வது பாடலை பாட வேண்டும். அழியார் கமலத்தில் ஆரணங்கே அகிலாண்டமும் நின் ஒளியாக நின்ற ஒளிர் திருமேனியை உள்ளு தொறும் களியாகி அந்த கரணங்கள் விம்மி கரை புரண்டு வெளியாய் விடினெங்கனே மறப்பேன் நின் விரகினையே. இனி இதன் பொருளை நாம் பார்க்கலாம். இந்த 82வது பாடலில் அகிலாண்ட நாயகி அன்னை அபிராமி என்று வர்ணிக்கிறார் பட்டர். பேரளி என்பது எல்லை கூற முடியாத கருணை. பட்டர் அபிராமியின் பெருங்கருணையை தன் ஆத்மா கடை தேரும்படி செய்தாள் என போற்றுகிறார். அழியார் கமலத்தில் ஆரணங்கே. அழி என்றால் அன்பு அருள், ஆரணங்கு என்றால் தவப்பெண் கிடைத்த தெய்வம். 1000 இதழ் தாமரை மலரில் வீற்றிருப்பவள் அம்பிகை. பட்டர் அபிராமியை கருணை நிறந்த அடியவர் இதய கமலத்தில் எழுந்தருளி இருக்கும் ஒப்பற்ற தெய்வமே என்று அழைக்கிறார். அகிலாண்டமும் நின் ஒளியாக நின்ற ஒளிர் திருமேனியைன்னு பட்டர் சொல்கிறார். இதன் பொருள், சூரியனுக்கு ஒளி தந்து சூரியனையே வலது காதில் தாடங்கமாக அணிந்திருப்பவள் அபிராமி. உதிக்கின்ற செங்கதிரான அபிராமி. அனைத்து அண்ட பிண்டங்களிலும் அபிராமியின் திருமேனி ஒளிர்கிறது என்கிறார். உள்ளுதோறும் என்ற சொல்லின் பொருள், உள்ளுதோறும் என்றால் எண்ணும் தோறும் என்று பொருள், நினைக்கும் தோறும் என்று கூறலாம். பட்டர் உள்ளுதோறும் என்று குறிப்பிட்டார். இடம் தெரிந்து காலமறிந்து வார்த்தையை பயன்படுத்துவதில் பட்டருக்கு நிகர் பட்டர்தான். பட்டர் அண்ட பிண்டங்களுக்கு ஒளியாய் விளங்குபவளை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் உள்ளத்துக்குள் கொள்ள வேண்டும் என்கிறார். களியாகி அந்த கரணங்கள் விம்மி கரை புரண்டுன்னு சொல்றார். அதன் பொருள், களி என்றால் ஆனந்தம். ஆனந்தம் ஒவ்வொரு நிலையில் ஒவ்வொரு விதம் உண்டு. 3 விதம் உண்டு. ஒன்று விஷய ஆனந்தம், இந்திரிய சுகங்களால் ஏற்படுகிற ஆனந்தம். 2வது சாதனா ஆனந்தம், இறைவன் புகழ் பாடல் ஆடல் பேசுதல் கேட்டு மகிழ்வது, இவையால் கிடைப்பது சாதன ஆனந்தம். 3வது பிரம்மானந்தம், பரமபதத்தை அடைந்த பிரம்மானந்தம். அன்னை அபிராமியை அகத்துள் அடக்கிக் கண்டு எழுதியோ சொல்லியோ விளக்க முடியாத பேரானந்தம் என்று பட்டர் கூறுகிறார். இந்த பேரானந்தத்தால் வெளிக்கரணங்கள் மட்டுமல்லாமல் உட்கரணங்களான மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் என அந்த கரணங்கள் ஆனந்தத்தால் விம்மி ஆனந்த வெள்ளம் கரை புரண்டு ஓடியது என்கிறார். வெளியாய் விடின் எங்கனே மறப்பேன் நின் விறகினையேன்னு பட்டர் சொல்கிறார். இதன் பொருள், பேரொளியில் உலகங்கள் தனித்தனியே விளங்குகிறது. பிறகு அந்த ஒளியிலேயே அவைகள் அன்னையின் பேரொளியை மட்டும் தோன்றுகிறது. அன்னையின் காட்சி மட்டுமே புலப்பட்டு அன்னையோடு ஒன்றிக் கலந்த அனுபவம்தான் பிரம்மானந்தம். பட்டர் அன்னையின் அருள் பெறப்படாத பாடுபட்டுள்ளார். பட்டர் பார்க்கும் இடமெல்லாம் எங்கும் நிறைகின்ற பரிபூர்ண ஆனந்தமான அம்பாள் தன் உள்ளத்துக்குள் புகுந்து தன்னை ஆட்கொண்டு ஆனந்த அனுபவம் தந்து தன்னை மறக்கும்படி செய்த பேரருளை எப்படி மறக்க முடியும் என்பதை எங்கனே மறப்பேன் விறகினையே என்கிறார். ஸ்ரீ அபிராமி அம்மன் திருவடிகளே சரணம்.